ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை ஆசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. யோக அமைப்பு பற்றி தாங்க இதில் விளக்க போகிறேன். யோகம்னாலே கிரகங்கள் சேர்க்கை. அப்போ நல்ல கிரகங்கள் சேரும் பொழுது அங்கே நல்ல பலன்கள் நடக்கும். நல்ல நட்பு கிரகங்கள், நல்ல கிரகங்கள், சுப கிரகங்கள் சேரும் பொழுது அங்கே நல்லது நடக்கும். சுபகிரகங்களோட பாவக்கிரகம் சேர்ந்துட்டா ஒளி குறையும். அப்போ பார்க்குற இடம், இருக்கிற இடம்லாம் ஜோதிடம் ஒளி தானே. ஒளி நிரம்ப பெற்றவர்கள், ஒளி நிரம்ப பெற்ற கிரகங்களை ஜாதகத்தில் அமையப்பெற்றவர்கள் பாக்கியவான்கள். அந்த அமைப்பு தாங்க. இப்போ பாவகர்த்தரி யோகம் அப்படிங்கிற சுபகர்த்தரி யோகத்தை விளக்கிட்டேன். அதுக்கு எதிர்முனை பாவகர்த்தரி யோகம். அந்த ஒரு கிரகத்தை இருள் கிரகங்கள் நெருங்கிட்டா பார்த்துட்டா பார்க்கறது வேற, ஒளி குறையத்தான் செய்யும். பாவக்கிரகத்தை அந்த சுபகிரகம் சுபப்படுத்தும். அதே நேரத்தில் அந்த சுபக்கிரகம் நேருக்கு நேரம் இருக்கும்போது ஒளி இழக்கும். அது ஒரு தத்துவம். இது கர்த்தரி யோகம்னா பக்கம் இருக்கிறத பேசணும். அப்போ நெருக்கத்தில் பாவக்கிரகங்கள் இருக்கிற அமைப்பில் அது பாவகர்த்தரி யோகம். பார்க்குற இடங்கள் செழிப்பு பெறாது, இருக்கிற இடம் தேயும். அவ்வளோதாங்க. இதையே பாருங்கள், இதுவும் மேசலக்கரமாக தான் போட்டிருக்கேன். அங்கேயே குரு இருக்காருங்க. பார்க்கும் பொழுது செவ்வாய் இங்கே 9ஆம் இடத்துல இருந்து சனியுடைய பார்வை பெற்றுட்டாருங்க. செவ்வாய் சனி பார்த்துக்கிட்டாலே இருக்கிற இடத்த வச்சு கடுமை இருக்காதுன்னு நம்ம சொல்லணும். செவ்வாய் சனி பார்த்துக்கிட்டாலே ஒரு நல்ல பலன் கிடையாதுங்க. செவ்வாய் 4ஆம் பார்வை, சனியுடைய 10ஆம் பார்வை. அப்போ லக்னாதிபதி இங்கே பலவீனமாக இருந்து குருபவனுக்கு பக்கத்தில் சனிங்கிற இருட்டும் கிட்டத்தில் பாக ரீதியாக சாரமே கிடையாது, பாக ரீதியாக பக்கத்தில் ராகுங்கிற கடுமையான இருட்டும் பக்கத்தில் வரும்போது குரு வலிமை தான் இழப்பார். அப்புறம் அவர் இங்கே 5ஆம் இடத்துல புதன் இருக்கார். வலிமை குரு பகவானுடைய பார்வையும் இங்கே சிறப்பாக இருக்காது. 7ஆம் இடத்துடைய பார்வையும் சிறப்பாக இருக்காது. நெருங்க கண்டிப்பான முறையில் ஒளி, இது இருளுங்க. ஒளியில் இருள் கலந்தால் ஒளியுடைய தன்மை குறையும் இல்லை. இதுதாங்க தத்துவம், ஜோதிடத்துடைய தத்துவமே. செவ்வாய் லக்னாதிபதியை பார்க்குறாரு. அப்போ இது யோகம் கம்மியான ஜாதகம். இதுதான் பாவகர்த்தரி யோகம்ங்க. வேறு ஒரு அமைப்பும் கிடையாது. ஒளியாகத்தான் நான் ஜோதிடம் சொல்கிறேன். சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறது மூலமாக அடுத்தவங்களும் பார்க்கலாம், உங்கள் நண்பர்கள் பார்ப்பாங்க. அதன் மூலம் அவங்களுடைய ஜாதகத்தை என்னென்ன பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். திரையில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் தொடர்புனா உங்கள் ஜாதகத்தில் உள்ள விஷயங்கள் எதுவானாலும் கிரக விளக்கத்தோட, ஒளி தத்துவத்தோடு, கிரக விளக்கத்தோட தெளிவாக இப்படித்தான் இதுதான் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பை தெளிவாக நீங்கள் கற்றா முறையில் தெரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த என்னுடைய சேனலில் 900க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது. அதில் போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான பொதுவான சந்தேகங்களை கேளுங்க. அதை ஒரு வீடியோவை கூட போடுவேன். கட்டண முறையை தெரிந்து கொள்வதற்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள். நாளை வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.